அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் உதவியை கொண்டு சரியாக 4.5 ஜுஸுகளை நிறைவு செய்து 2 நோன்புகளை நிறைவு செய்து நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். சூரத்துல் பக்ராவை நிறைவு செய்து சூரத்துல் ஆல இம்ரான், குர்ஆனிலே மிகப்பெரிய சூரத்துல் பக்ரா அதை முடித்து அதற்கு அடுத்த சூரா ஆல இம்ரான் அதையும் நிறைவு செய்து சூரத்துல் நிசாவிலே பாதையை நிறைவு செய்து நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மீதமுள்ள சூறாக்களையும் மீதமுள்ள நோன்புகளையும் நோட்பதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் பாக்கியம் அளிப்பானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து ஒரு சுப செய்தியை கூறுகின்றான். நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குன்தும் கைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமூகமாக ஆகிவிட்டீர்கள். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் சிறந்த மக்களாக ஆகிவிட்டீர்கள். யாரை பார்த்து? உம்மத்தே முஹம்மதியாவாகிய பெருமானாருடைய சமூகமாகிய நம்மை பார்த்து குன்தும் கைர உம்மா, சிறந்த சமுதாயமாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்பர்களே, 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். 1,24,000 உம்மத்துகள் உள்ளது இந்த பூமியில். ஆனால் அல்லாஹ் அந்த 1,24,000 உம்மத்துல இந்த உம்மத்தை மட்டும் சிறந்த உம்மத் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நம்மை சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணத்தையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சேர்த்தே சொல்லுகின்றான். உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி. 2 காரணங்கள். நாம் சிறந்தவர்களாக இருப்பதற்கு 2 காரணங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை கொண்டு நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த 2 காரணங்களின் காரணமாக நீங்கள் சிறந்த சமுதாயமாக ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2ம் நம்மிடத்திலே இருக்கிறதா? இந்த நேரத்தில், இக்காலகட்டத்தில், இந்த வாழ்க்கையில் நம்மிடத்தில் இந்த 2 பழக்கங்களும் இருக்கிறதா? நம் கண்களுக்கு முன்னால் ஒரு பாவம் நடக்கிறது என்றால் நாம் அதை தடுக்கிறோமா? ஒருவன் பாவம் செய்கிறான், அவனை நன்மையின் பக்கம் ஏவுகிறோமா? அப்படி செய்தால் நாம் சிறந்தவர்கள். அப்படி செய்யலனா அதுக்கு என்ன ஆப்போசிட்? சிறந்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம். பெஸ்ட்ன்றது நம்ம ஒர்ஸ்ட் ஆயிடும். ஒர்ஸ்ட்னா வீணா போனவங்கன்னு அர்த்தம். சிறந்தவர்கள் என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஒர்ஸ்ட் அப்படின்னா மோசமானவங்க யாரு? நன்மையின் பக்கம் ஏவாமல் தீமையின் பக்கம் மக்களை தடுக்காமல் இருப்பவர்கள் ஒர்ஸ்டானவர்கள் இந்த வசனத்தின்படி. இப்ப நம்ம நன்மையை கொண்டு ஏவுகிறோமா, தீமையை கொண்டு தடுக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பர்களே, சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நாம தொழுதா போதும், நாம நோம்பு வச்சா போதும், நாம குர்ஆன் ஓதுனா போதும், அடுத்தவங்களை பத்தி அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கவா போறான்? அடுத்தவங்களை பத்தி அல்லாஹ் நம்மிடம் கேட்கவா போகின்றான் என்று நாம் என்ன செய்து விடுவோம்? நாம தொழுதோமா, நாம குர்ஆன் ஓதுனோமா, நாம நோம்பு வச்சோமா, நாம சக்காத்து கொடுத்தோமா, ஹஜ்ஜுக்கு போனோமா, நாம உண்டு நம்ம தொழுகை உண்டுன்னு போயிடலாம். எதுக்குங்க அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டு அவங்க நம்ம மேல வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க? எதுக்கு போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு? அப்படின்னா பல முஸ்லீம்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அப்படி நினைத்திருந்தால் நாம் இன்னைக்கு முஸ்லீமா இருக்க முடியுமா? பெருமானார் நான் மட்டும் தொழுதா போதும், நான் மட்டும் அல்லாஹ் அடைஞ்சா போதும், நான் மட்டும் அல்லாஹ்வை நெருங்கினால் போதும் என்று நமது கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருப்பார்களே ஆனால் இன்னைக்கு நாமெல்லாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்க முடியாது. பெருமானார் சென்றார்கள், அடித்தார்கள், மக்கள் கல்லால் அடித்தார்கள், கெட்ட வார்த்தைகளால் திட்டினார்கள், சிறுவர்களை ஏவி விட்டு ஆபாச வார்த்தைகளை சொல்லி திட்டினார்கள். பெருமானார் இந்த தஅவத்தினுடைய பணியை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை பெருமானார் கைவிடவில்லை. தாயிஃபிலே பெருமானாரை கல்லால் அடித்தார்கள். பெருமானாருடைய முகத்திலிருந்து ரத்தம் சிந்தியது. பெருமானார் ஒரு மரத்தினுடைய நிழல்ல போய் உட்கார்ந்தாங்க. உடனே ஒரு சஹாபி வந்து கூப்பிட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் உங்களுடைய அழைப்பை கேட்பதற்குன்னு. உடனே ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு எதிர்த்து போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ரத்தத்தை துடைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையின் பக்கம் மக்களை ஏவுவதற்காக, தீமையை விட்டும் தடுப்பதற்காக பெருமானார் சென்று விட்டார்கள். நண்பர்களே, இதே போல் நாம் ஒவ்வொருவர்களும் இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் நாம் இருக்கிறோம்னா நாம தொழுகிறோம்,
இன்னைக்கு நிறைய தாய்மார்கள்ட்ட நாம வீட்டில் எல்லாரும் தொழுகிறாங்களாமான்னு கேட்டால் நான் தொழுகுவேன். சில வீட்டுக்காரர் சும்மாவுக்கு போவாங்க, வெள்ளிக்கிழமைக்கு போவாங்க. பிள்ளைங்க பப்ளிக் எக்ஸாம், என்னுடைய முதல் பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் மட்டும் தொழுகிறேன், துவா செய்கிறேன். வீட்டில் ரஹ்மத் இருக்காது, வீட்டில் அல்லாஹ்வினுடைய அருள் ஒரு காலமும் இருக்காது. அந்த பெண் கணவனையும் ஏவ வேண்டும், தன் பிள்ளைகளையும் தொழுகும்படி ஏவ வேண்டும். கணவர் ஃபஜ்ர் தொழுகை எந்திரிச்சு வந்துடுறாங்க, ஆனால் மனைவி தொழுகாம படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க தொழுகாம படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கடுகளவும் இறங்காது. அல்லாஹ்வினுடைய கோபம் தான் இறங்கும், அல்லாஹ்வினுடைய முசீபத் தான் இறங்கும். தானும் தொழுக வேண்டும், தன் குடும்பத்தார்களையும் தொழுகும்படி ஏவ வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு கட்டளை இடுவான் நம்மை பார்த்து, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே நாயகமே, உங்கள் குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவுங்கள், நீங்களும் அதிலே தரிபாடாக இருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன, நாம ஃபர்ஸ்ட் அவங்களை ஏவணும், அதுக்கப்புறம் தான் நாம தொழுகிறது. அவர்களை முதலில் தொழுகும்படி ஏவ வேண்டும், அதற்கு பிறகுதான் வஸ்தபிர் அலைஹா, நாம் அதிலே தரிபாடாக இருக்க வேண்டும். இன்றைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பல வீடுகளில் முசீபத்தும் சோதனைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிரம்பி இருப்பதற்கு காரணம், அந்த தாய்மார்களுக்கு, அந்த பெண்களுக்கு, அந்த ஆண்களுக்கு மனசுல ஒரு சந்தேகம் இருக்கும். நாம தொழுகதானே செய்யறோம், அப்புறம் ஏன் வீட்டுல கஷ்டம்? நாம நோன்பு வைக்க தானே செய்யறோம், நாம குர்ஆன் ஓத தானே செய்யறோம், அப்புறம் ஏன் வீட்டுல முசீபத்து பிரச்சனை கஷ்டம்? அப்படின்னா வீட்டுல ஒரு ஆளு தொழுதா பத்தாது. வீட்டுல ஒரு ஆளா சாப்பிட்றோம், எல்லாரும் தானே சாப்பிட்றோம். வீட்டுல எல்லாரும் தானே 3 வேளையும் சாப்பிட்றாங்க. இப்போ தொழக்கூடிய மனைவி மட்டுமா 3 நேரம் உணவு உண்ணுகிறாள்? அல்லாஹ் எல்லாருக்கும் தானே ரப்பா இருக்கிறான், அல்லாஹ் எல்லாருக்கும் தானே சோறு போடுறான், அல்லாஹ் எல்லாருக்கும் தானே இருப்பதற்கு இடம் கொடுத்தான், எல்லாருக்கும் தானே மூச்சு விடுவதற்கு ஆக்சிஜனை கொடுத்தான், எல்லோருக்கும் தானே அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்கிறான். அப்ப எல்லாரும் தான் தொழுகணும். ஒருத்தவங்க தொழுதான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்காது. நான் ஏற்கனவே இந்த வரலாறை சொல்லியிருப்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊர் வழியாக செல்கிறார்கள். அந்த ஊர் பார்த்தா செல்வ செழிப்பா இருக்கு, இந்த பச்சை வசேன்னு இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்குள்ள வந்த உடனே மக்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்ணியப்படுத்துறாங்க, அவங்கள கண்ணியப்படுத்துறாங்க, வரவேற்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. பரவாயில்லையே, இந்த ஊர் ரஹ்மத்தான ஊரா இருக்கே அப்படின்னு ரொம்ப அந்த ஊரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த வழியா வராங்க. பார்த்தா ஊர்ல ஒரு ஆளை காணோம். ஊரே காடம் மாறி பாலைவனமாக மாறி, ஒரு செடி இல்லை, ஆத்துல தண்ணி இல்லை, ஒரு செடி கொடி இல்லை, ஒரு மக்கள் இல்லை, எல்லாருமே ஊரே காலியா இருக்கு, வறண்டு போயிருக்கு. உடனே அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ன ஆனது இந்த ஊருக்கு, என்ன ஆச்சு இந்த ஊருக்கு? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஊர் செல்வ செழிப்பா காட்சி அடிச்சிச்சு, இன்னைக்கு பார்த்தா ஊர் அப்படியே நாசமா போன மாதிரி இருக்கு, இந்த ஊர் காரணம் என்ன அப்படின்னு அல்லாஹ் கிட்ட செய்தினா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, யா ஈசா, இந்த ஊரின் வழியாக ஒரு தாரிக்கு ஸலாத், தொழுகையை விட்ட ஒரு பாவி வந்தான். தொழுகையை விட்ட ஒரு பாவி இந்த ஊர் வழியா வந்தான். இந்த ஊர்ல இருக்க ஓடக்கூடிய அந்த செல்வ செழிப்பான ஆத்துல கை விட்டான். அவன் கை பட்டுச்சு. தொழுகையை விட்ட ஒரு மனிதனுடைய கை அந்த ஊரினுடைய ஆத்துல பட்டுச்சு. அந்த ஆறு அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாயிருச்சு. எப்ப அந்த ஆறுல அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்குச்சோ, அந்த ஆற்று தண்ணி எங்கெல்லாம் போகும்? செடி கொடிகளுக்கு, தோட்டங்களுக்கு போகும். எல்லாத்துக்குமே அல்லாஹ்வினுடைய ஒரு தண்ணி இருக்கு, அதுல விஷம் கலந்தாச்சு. இப்போ அந்த தண்ணியை எங்கெல்லாம் ஊத்துறோமோ எல்லாமே விஷமா மாறிடும். அந்த ஆற்று தண்ணியில் அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கியது. அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளான அந்த தண்ணீர் தோட்டங்களுக்கு சென்றது, வயல்வெளிகளுக்கு சென்றது, எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. ஒரு ஊர்ல மக்கள் எப்ப இருப்பாங்க? அந்த ஊர்ல இருக்க செடி கொடி நல்லா இருந்தா இருப்பாங்க, அந்த ஊர்ல இருக்க தோட்டங்கள் பச்சை பசையான்னு இருந்தா இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னா ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஊர் விளைச்சல் இல்லாமல் போனதுனா மக்கள் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? தொழுகையை விட்ட ஒரு மனிதன் தண்ணியில கை வச்சதுனால ஒரு பெரிய ஆறே முசீபத் ஆயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பையன் தொழுகையை விடுறான் அப்படின்னா அவன் வீட்டில் கை தண்ணியில பாத்திரத்துல கை கூடுறது முசீபத்து. சில பேர் கேட்குறாங்க, அதுல வீட்டில் ஒரே பிரச்சனையா வருது, எது வந்து பாருங்க, எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஏதாச்சும் யாரும் எதுவும் ஓதி வச்சுட்டு போயிட்டாங்களா? நம்மள்கிட்ட வந்து மதுக்கூரில் இருக்கும் பொழுது, இங்கே யாரும் அப்படி என்ன சொன்னதில்லை. நான் வெளியூரில் ஒரு மதரசால உஸ்தாதா இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, அதில் வந்து ஓதி பாருங்க, ஹாலில் வந்து பாருங்க, எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்க, எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், தொழுவீங்களா உங்கள் வீட்டில்
நான் தொழுகுவேன், என் புள்ள தொழுகாது, என் கணவர் தொழுக மாட்டாங்க. உங்கள் வீட்டில் யாரும் வந்து எலுமிச்சம்பழம் கட்டி விடணும்னு தேவையில்லை. நீங்கள் இருக்கிறதே ஒரு பெரிய, உங்கள் கணவனும் உங்கள் பிள்ளைகளும் தொழுகவில்லை என்றால் அவர்கள் இருப்பதே அந்த வீட்டுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் தான், பெரிய பச்சை மிளகா தான். பச்சை மிளகா கட்டி விட்டா, எலுமிச்சம்பழம் கட்டி விட்டா தான் நம்ம வீட்டுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு இல்லை. தொழுகையை விட்ட ஒரு மனிதன் வீட்டினுள் இருந்தால் அவன் அந்த வீட்டிற்கு சூனியம் தான், அந்த வீட்டிற்கு அவன் முசீபத்து தான். அவன் அந்த வீட்டிலே இருக்கும் காலமெல்லாம் அந்த வீட்டிலே நல்லது நடக்காது, ரஹ்மத்து இறங்காது, அல்லாஹ்வினுடைய அருள் அந்த வீட்டிற்குள் இறங்காது. நாம தொழுதுட்டோமே, நாம தொழுதா பத்தாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான், நீங்களும் நரகத்தை விட்டு பாதுகாப்பாக இருங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் தொழுக வேண்டும், நமது பிள்ளைகளையும் மனைவி பிள்ளைகளையும் தொழுகும்படி ஏவ வேண்டும். இப்படி இருந்தால் அந்த குடும்பம் ரஹ்மத்தாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அல்லாவிடத்துல இப்போ உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் வருது, இப்போ நாங்கள் தொழுகிறோம், எங்கள் மனைவி தொழுகிறது இல்லை, போய் சண்டையாக போட முடியும், போய் கோபமாக திட்டவா முடியும், தொழுதாதான் சாப்பாடு தான் சொல்ல முடியும். அப்படியெல்லாம் நம்ம கஷ்டமாக போய் திட்ட தேவையில்லை. அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க, யா அல்லாஹ் என் மனைவியை என் பிள்ளைகளை தொழுகக்கூடியவர்களாக ஆக்கிரந்தா, அன்பா சொல்லுங்க, பாசமா சொல்லுங்க, அல்லாஹ் மாத்திடுவோம். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் தான். அதற்குன்னு சில பேர் நன்மையை ஏவன தீமையை தடுக்கிறன்ற பேரத்துல சண்டையை மட்டும் போயிடுறாங்க. நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் தான், அதுக்குன்னு யார்கிட்டையும் போய் சண்டை போட சொல்லி மார்க்கம் சொல்லலை. அந்த நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், பாசமாக, பண்பாக, மென்மையாக, குணத்திலும் மென் குணமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள்? பெருமானார் எத்தனையோ தவறுகளை பார்த்தார்கள். பார்த்த தப்பெல்லாம் எப்படி பண்ணாத, என்ன இப்படி பண்ற, நீ நாம ஒரு சிறுவனோ ஒரு பெரியவனோ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையோ தப்பு பண்ணிட்டா கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுகிறோம். அயோக்கிய பயல, திருட்டு பயல, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி திட்டி தப்பை தடுக்கிறோம், நல்லதை ஏவுறோம். இப்படி மார்க்கம் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்லவில்லை, அன்பாக சொல்ல வேண்டும், பாசமாக சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர், எல்லாரும் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான், பள்ளிவாசலுக்குள்ள வந்து பீஷா போயிடுவார். சஹாபாக்கள் எல்லாம் வேகமா போய் அந்த மனிதரை திட்டலான்னு அடிக்கலான்னு போவாங்க. பெருமானார் தஅஹு அவரை விட்டு விடுங்கள், ஒரு பொறுமையா பீஷா போட்டும், சிறுநீர் கழிக்கட்டும். பள்ளிவாசல்ல பாத்ரூம் போறார், எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தப்பு. பெருமானார் என்ன சொன்னாங்க? அவர் செய்யட்டும், செஞ்சுட்டு வரட்டும். அவர் வந்த பிறகு அன்பாக சொன்னார்கள், இது அல்லாஹ்வினுடைய வீடு, இதை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவரை அனுப்பிவிட்டார். போடா, நீ தானே பண்ண, சுத்தம் பண்றான். அப்படி சொல்லல பெருமானார். நல்லதை ஏவனும் தீமையை தடுக்கணும் தான். பெருமானார் இப்படி செய்திருக்கலாம் அல்லவா? போடா, தண்ணியை ஊற்றி கழுவுடா, நீ தானே பண்ண, நீ தானே சிறுநீர் இது மூத்திரம் போன, கழுவு அப்படின்னு பெருமானார் சொல்லவில்லை. அப்படி என்று பெருமானார் சொல்லவில்லை. பெருமானார் தண்ணீரை எடுத்து சுத்தம் செய்கிறார். அவரிடத்தில் அன்பாக சொல்லி அனுப்பிவிட்டு பெருமானார் அதை எப்படி கடைபிடித்தார்கள் பாருங்கள். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் தான். இன்னைக்கு நம்ம 2 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஒன்று நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். 2வது அதை எப்படி செய்யணும், அந்த நன்மையை ஏவுவதில் எவ்வளவு அன்பை கடைபிடிக்க வேண்டும், தீமையை தடுப்பதில் எவ்வளவு பாசத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சபையில பிராண்டு கிழிஞ்சிருக்கு, உடனே என்னடா கிழிஞ்சிருக்கு, என்ன இப்படி போட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது. தனியா கூட்டு போய், தம்பி ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சிருப்பா, வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா, இல்ல அந்த கையிலேயே உள்ள வச்சு கட்டுப்பா, அன்பா சொல்லணும். ஒருத்தவன் தெருவில் நின்று பீஷா போறான், நின்றுகிட்டே போறான், டே என்ன பண்றேன்னு கத்தக்கூடாது. அவன் கத்துறதுலே வர பீஷா நின்றும் பாதியில, நம்ம கத்துறதுலேயே திட்டுறதுலேயே வர பீஷா பாதியிலே நின்றும். அவன் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அன்பா கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி ரோட்ல பீஷா போகக்கூடாதுப்பா, வந்தா ஓரமா போகணும், உட்கார்ந்து போகணும், போயிட்டு சுத்தம் பண்ணணுமா கண்ணு அப்படின்னு அன்பா பாசமா சொல்லுங்க. நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அன்பாக, பாசமாக, மென்மையாக. இப்படி செய்தால் நாமும் சொர்க்கத்திற்கு போவோம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் சொர்க்கத்திற்கு செல்லலாம். ஆக அல்லாஹ் தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுத்து கைர உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.